அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாவே இருக்க போது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கம்பெனிஸ் பத்தின நியூஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட பிராடர் மார்க்கெட் அனாலிசிஸ், அப்புறம் ஈரானும், அமெரிக்கா வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஜெனீவால. அதனால கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கலாட்டா ஏதாவது பண்ணிட போறாங்களான்ற விஷயங்கள பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நேத்து அமெரிக்கன் மார்க்கெட்ல அவங்களுடைய Nvidia ரிசல்ட், அப்புறம் வந்து Salesforce மாதிரியான ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஐடி கம்பெனிஸ்ல தெரிஞ்சது. அத பத்தி டீடைலா பேச போறோம். அண்ட் செபி வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, புது ரூல்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தியும் அண்ட் HSBC வந்து இந்தியன் டிராக்டர் கம்பெனிஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்லுக் குடுத்துருக்காங்க. அத பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, டீடைலா பேச போறோம். வழக்கம் போல இந்த எல்லா டாபிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய டாபிக்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க தேவையில்லாம வந்து உங்க டைம வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது. அண்ட் வழக்கம் போலயே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, உங்களுக்கு இதுல இருக்க கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுவே எனக்கு போதும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 7, 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ராலி ஆச்சு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து கேப் அப்ல காமிச்சது. அண்ட் அந்த அளவுக்கு ராலி ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்கால ஹெவி வெயிட்ஸான Nvidia அப்புறம் சில ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட குவார்ட்டர்லி 4 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நல்லா தான் இருந்தது. முதல்ல Nvidia நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்பர்ஸ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷேர் பிரைஸ்ல வந்து அது டைரக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகல. அண்ட் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களோட மார்க்கெட் 8 மணிக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இவங்களோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தத விட நல்லாவே இருந்தது. இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 75% மெயின்டெயின் பண்றாங்க. அண்ட் இவங்களோட ரெவென்யூ, பிசினஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா தான் இருக்கு. ஸோ இவங்க ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இஷ்யூஸ் எதுவும் இல்ல. இதனோட ரிஃப்ளெக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியால இருக்கிற ஐடி ஓரியன்டட் கம்பெனிஸ், அதாவது E2E நெட்வொர்க்ஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம Salesforce கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட Q4 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இவங்களோட நம்பர்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன விட நல்லாவே குடுத்திருந்தாங்க. ஆனா இவங்களோட FY27ஓட கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கா குடுத்திருந்தாங்க. அது வந்து அனலிஸ்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன வந்து மீட் பண்ணல. இவங்க வந்து என்னதான் வந்து $50 பில்லியன் மதிப்பான ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட, இந்த எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்ணாத இந்த கைடன்ஸ் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் வந்து 4% அளவு விழுந்திருந்தது. எது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் நல்லா இருக்குன்ற காரணத்தில Nasdaq வந்து பார்த்தீங்கன்னா, 1.25% பாசிட்டிவா இருந்தது. அண்ட் அதனோட ரிஃப்ளெக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ADRs வந்து 3% வரை பாசிட்டிவா இருந்தது. Infosys, Wipro 2 ADRமே. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 1.25% பாசிட்டிவ் வந்தது. அண்ட் லேட்டரா செகண்ட் ஹாஃப்ல வந்த செல் ஆஃப் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில ஃப்ளாட்டா முடிஞ்சது. 0.09% தான் பாசிட்டிவா முடிஞ்சிருந்தது. ஸோ நான் வந்து இத நேத்து வீடியோலயே சொன்னது தான். நான் வழக்கமா சொல்லிட்டு இருந்தது தான். நம்மளோட குவார்ட்டர்லி நம்பர்ஸ், நம்ம ஐடி கம்பெனிஸோட குவார்ட்டர்லி நம்பர்ஸ் வரும்போது தான், புதுசா ஏதாவது ஆர்டர் கிடைச்சிருக்கா? அண்ட் ரெவென்யூல ஏதாவது டிராப் இருக்கா? ப்ராஃபிட்ல ஏதாவது டிராப் இருக்கா? அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடி கம்பெனிஸ் ரியாக்ட் பண்ணும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து தேவைக்கு அதிகமாவே அடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பா இருக்கு நம்மளோட ஐடி கம்பெனிஸ். அண்ட் 2, 3 ஐடி கம்பெனி பத்தின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கு. அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனியோட ஸ்டேட்டஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட Q4 நம்பர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடி கம்பெனிஸ்ல கண்டிப்பா ரிகவரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம். அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனலைசிஸ்க்கு வந்தோம்னா, இன்னைக்கு காலையில நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 50 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா காமிச்சது. இன்னைக்கு காலையில நம்ம போட்ட ஷார்ட் வீடியோல வந்து அத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு காலையில நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 80 பாயிண்ட் பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. பட் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ஆஃப் அண்ட் கடைசி 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ரிகவரி வந்து நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தான். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து விளையாடியிருக்காங்க. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புவோம். அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர வாலட்டைலா இருக்கு. எஸ்பெஷலா சொல்லணும்னா கோல்டோட பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2%, 3% மேலேயும் கீழயும் வந்து சுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $5,200 போகுது, $250 போகுது, மறுபடியும் $5,100 வருது. இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை தான். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில வந்து சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் வந்து ஒரு 4% அளவு கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. $5,000 பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில முடிவுக்கு வராம நம்ம சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்ப கோல்டு பிரைஸஸ் வந்து $5,400 கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு நைட் வந்து முடிவு தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட்ன்னு பார்க்கும்போது, நிஃப்டி மிட் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருந்தது. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவா தான் இருந்தது. அண்ட் மிட் செஷன்ல, அதாவது 12 to 1 மணி அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது நெகட்டிவா இருந்தாலும், எண்ட் ஆஃப் த செஷன், அதாவது லாஸ்ட்
லாஸ்ட் 1 ஹவரில் அந்த ரேலி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் நிஃப்டி மீடியா மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்க தவிர்த்து மற்ற எல்லா செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட் டு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3200 கம்பெனியில் 1600 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1400 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. இது காலையில் வந்து பார்த்துருந்தோம்னா இன்னும் நிறைய கம்பெனிஸ் பாசிட்டிவாக இருந்திருக்கும். எண்ட் ஆஃப் த டேயில் ஃப்ளாட்டாக முடிஞ்சதுக்கு வரையுமே சந்தோஷம் நம்ம நினச்சிக்கலாம். அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேஷ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 2990 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. டிஐஎஸும் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷனில் 79% ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது 71% இருந்தது. இன்றைக்கி வந்து 79% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். இது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். எல்லா ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பையர்ஸாக மாறிட்டாங்கன்ற அப்டேட் தான் வருமே தவிர்த்து இந்த மாதிரி அவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது நம்ம டெப்த் அனலைசிஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. என்ன நடந்தாலும் நம்ம சமாளிக்கணுன்ற மாதிரி நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் எஃப்ஐஐ டேட்டா வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்த அப்டேட் என்னன்னா வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 20% எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா 15% எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 85% பெட்ரோல் 15% எத்தனால். இது வந்து பார்த்தீங்கன்னா 20% எத்தனாலாக வந்து இனிமேல் கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா BS5 BS6 மாதிரியான வண்டிங்க வந்து இதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எது எப்படியோ இந்த அமெரிக்கா ஈரான் டென்ஷனால் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம குரூட் ஆயில் வாங்கக்கூடாதுன்ற பிரச்சனைனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குரூட் ஆயில் வந்து இப்போ அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் வந்து $70 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த நெகோசியேஷன் வந்து ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலைன்னா இது $80 வரையும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா நம்மளோட பெட்ரோல் விலை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி எத்தனால் கலந்ததுக்கப்புறமும் பெட்ரோல் விலை ஏறாமல் இருந்தால் போதுன்ற மாதிரி தான் மனநிலைமை இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செபி வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து சில ரூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அவங்களோட கேட்டகரைசேஷன் பொறுத்து தான் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி கிளியராக சொல்லணும். அது ஈக்விட்டியா டெப்டா இல்லை ஹைப்ரிடான்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லணும். அதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மல்டி கேப் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25% லார்ஜ் கேப்ஸ்லையும் மினிமம் 25% மிட் கேப்லையும் மினிமம் 25% வந்து ஸ்மால் கேப்லேயே வைக்கணும். நீங்கள் முழுக்க லார்ஜ் கேப்லேயே வைக்கிறது, முழுக்க வந்து மிட் கேப்லேயே வைக்கிறது, முழுக்க ஸ்மால் கேப்லேயே வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80% நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் வைக்கணும். அதை தவிர்த்து வேறு எதுலேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 65% அந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 65% நீங்கள் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பாக்கி 35% நீங்கள் கோல்டுலேயோ வேறு எதுலேயோ கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஎம்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ அனலைசிஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஷேரில் எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்களோட வெப்சைட்டில் சொல்லணும்ன்ற மாதிரியான ரூல்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மோத்திலால் ஆஸ்வால் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் அதிகமான ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்தது இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக அடிவானது. அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு வந்து தேராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி மணப்புரம் ஷேர்ஸும் முத்தூட்டோட ஷேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்திருக்கு. முதல்ல மணப்புரம் ஷேர்ஸில் விழுந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களோட சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் லீவ் எடுக்க போகிறேன், வைத்தியத்துக்காக வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்டேட் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஷேர் எதுக்கு ரியாக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய சொன்னாங்கன்னா லீவ் போட்டு போயிடுவாங்க. சரிங்களா. இப்போ வந்து ஆன் த ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே பவரில் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோன்ற பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஷேர்ஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவும் ஈரானும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை சுமூகமாக முடிவு எடுத்துட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஃபைனான்ஷியர்ஸோட ஷேர் ப்ரைஸில் வந்து டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். அதை ஆன்டிசிபேட் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மணப்புரம் ஷேர்ஸும் சரி முத்தூட்டோட ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு அடி வாங்கியிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனிஸில் வந்து அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா அலம்பிக் ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இவங்களோட ஒரு டேப்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏவோட ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அது என்ன டேப்லெட்னு பார்த்தோம்னா லேமோட்ரிகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட். இது வந்து பார்த்தீங்கன்னா வலிப்பு வியாதி வரவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட். அண்ட் இது அமெரிக்காவில் வந்து ஒரு வருஷத்துக்கு $27 மில்லியன் வந்து இதோட மார்க்கெட் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மாக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து ஐடிஎஃப்சி பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல 3.5% அளவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ பையிங்கா தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, ஒரு ரூ. 590 கோடி பேங்க் ஃப்ராட் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 15, 18% அளவுக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் என்ட்ரி ஆகுறாங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 சஸ்பெக்ட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரூ. 100 கோடி ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெதுவா இத ரெக்கவர் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத ரெக்கவர் பண்ற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து இந்த ரூ. 590 கோடி புரொவிஷன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த ரூ. 590 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் இம்பாக்ட்டா காமிக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நான் வந்து இந்த பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டிஸ்க்ளோஷர். அடுத்து எல்டிஐ மைண்ட்ரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து அமெரிக்கன் கம்பெனியான என்விடியா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொன்னோம் இல்லைங்களா, இந்த சிப் கம்பெனி, அவங்களோட ஒரு கொலாபரேஷனை போட்டு நம்மளோட இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரிக்கு வந்து பாசிட்டிவான அப்டேட். அடுத்து இன்ஃபோஏஜ் பற்றின ஒரு அனலைசிஸ். இந்த இன்ஃபோஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா naukri.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெப்சைட் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடி அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் அனலைசிஸ் பண்ணும்போது இவங்களோட அசட்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களோட ஓவரால் மார்க்கெட் கேபிடலைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 67,000 கோடி, சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு ஜொமேட்டோலையும் பிபி ஃபின்டெக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 13% ஷேர்ஸ் இருக்குது. இந்த ஷேர்ஸோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி. அதாவது இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே 67,000 கோடி. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்ல இவங்களோட அசெட்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கோடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்ஸாக இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த குவார்ட்டரில் இவங்களும் எப்படி ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஹெச்எஸ்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க இந்தியன் டிராக்டர் கம்பெனிஸை பற்றி. அதாவது இந்த எல் நீனோ எஃபெக்ட், எல் நைனா எஃபெக்ட்னு சொல்லிட்டு நம்மளோட 12th 10th வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பருவமழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பருவமழை கம்மியாக இருந்தால் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், ரூரல் எக்கனாமி வந்து பாதிக்கப்படுன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அடிப்படும்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பருவமழையை நம்பி இல்லாமல் நிலத்தடி நீரை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி இம்பாக்ட் ஆக போகுது. மொத்தமாகவே வந்து டிராக்டர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கம்பெனி 2 தான். ஒன்று மகேந்திரா, இன்னொன்று எஸ்கார்ட்ஸ், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸை விட மகேந்திரா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இம்பாக்ட் ஆக போகுது. காரணம் என்னன்னா இந்த மகேந்திராவுக்கு பெரிய சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது நார்த் இந்தியாவில் தான். அண்ட் இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல்னு பார்க்கும்போது சவுத் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் இவங்களோட சேல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பருவமழை வந்து கம்மியாச்சுன்னா இந்த டிராக்டர் கம்பெனின்னு இல்லை, 2 வீலர் கம்பெனிஸாக இருக்கட்டும், எஃப்எம்சிஜி கம்பெனியாக இருக்கட்டும், நிறைய கம்பெனி இந்த ரூரல் எக்கனாமியை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ்க்கு, ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்லேருந்து நிறைய கம்பெனி இம்பாக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் டைமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனியோட ஷேர் ப்ரைஸையும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது எஸ்கார்ட்ஸோட டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $3,600 குறைச்சிருக்காங்க. அண்ட் மகேந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா $4,150 குறைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90% விழுந்ததான் உங்களுக்கு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் காமிக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. அவங்களோட ஷேர் ஸ்பிளிட் வந்து இன்றைக்கான எக்ஸ்டேட்டு, அதாவது நேற்று நீங்கள் அதை ஷேர் வந்து வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேர் வந்து $200 இருக்கும். கூடி சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு 10 ஷேராக மாறி இருக்கும். ஸோ ஒரு ஷேர் 10 ஷேராக டிவைட் ஆனதுனால அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ கூடி சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜீரோதா பிளாட்ஃபார்மில் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அடுத்து சைடஸ் லைஃப் சயின்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட செமாக்ளூடைட் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் முடிச்ச அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது 3 பிராண்ட் நேமில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. செமாக்ளின், மெஷிமா, ஆல்டர்மி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிராண்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ml கேட்ரேஜாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து புஷ் பண்ணி இந்த சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு ஒரு ஷேர் ஹோல்டராக இது வந்து பாசிட்டிவான விஷயம். ஆனால் வந்து பொதுமக்களாக பார்க்கும்போது ஃபார்மா கம்பெனிஸ் லாபம் அடைகிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு பார்க்கப்படுது. ரொம்ப தேவைன்னா மட்டும் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் டேப்லெட்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஃபேஸ்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பழைய நியூஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு சொந்தமாக 70% ஷேர்ஸும் ஃபேஸ்புக்கு சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 30% ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 600 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ 850 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் தனியாக லிஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அம்பானியோட ஸ்டைலே அதுதான். தனித்தனியாக கம்பெனியை பிரித்து அது மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அவரோட சொத்தை பெருசாக்குவார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நல்ல விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூபின் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 நாளில் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இம்பாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த சோதனையில் எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகாமல் போகலாம், இல்லை பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகலாம். இல்லை ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ லூப்பினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த 2-3 நாளில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்த ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் 9.99% ஷேர்ஸ் வாங்குறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி கூட பார்த்துருந்தோம். ஐசிஐசிஐ ஏஎம்சிக்கு வந்து இதே மாதிரி பல பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இது ரெகுலராக கொடுக்குற அப்ரூவல்ஸ் தான். அதனால் வந்து உடனே போய் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து ஷேர்ஸ் வாங்க போகிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா E2E நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. காரணம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த என்விடியாவோட நம்பர்ஸ் ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்மில் தான் இருக்காங்க, மறுபடியும் வந்து நல்ல நம்பர்ஸை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக இன்றைக்கி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் QIP ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா மதிப்பில் ஃபண்ட் ரைசிங் வந்து இவங்க ஈடுபட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த ஃபண்ட் ரைசிங்கில் வந்து இவங்க என்ன ப்ரைஸுக்கு ஷேர்ஸ் விற்க போகிறாங்கன்னா 2500 ரூபா பர் ஷேர்ன்ற ப்ரைஸுக்கு விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் எந்த அளவுக்கு வந்து புது இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். அண்ட் இது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஆர்பிஎன்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் கிடச்சிருக்கு NMDC கிட்ட இருந்து. அண்ட் இந்த 3 ஆர்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து 796 கோடி, இன்னொரு ஆர்டர் வந்து 536 கோடி, மூணாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 644 கோடி. இந்த 3 ஆர்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 34 மாதத்துக்குள்ளார முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆர்விஎன்எலுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் தான். அண்ட் 2-3 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் டாடா கம்யூனிகேஷன்ஸோட வந்து ஆர்விஎன்எல் வந்து ஒரு டைப் போடுறதா சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் நடந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ப்ரீபெய்ட் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த ஃபாரெக்ஸ் ப்ரீபெய்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ராடுலண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கஸ்டமர்ஸ் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்லேருந்து அஃபிஷியல்ஸை வந்து ஆர்பிஐ வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ விசாரித்து இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு ஒரு நெகட்டிவான அப்டேட் தான். அடுத்து NSE கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மள மாதிரி சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கூட இனிமேல் அமெரிக்கன் ஷேர்ஸை வந்து வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க NSE மூலிமா. அண்ட் அடுத்த 6 மாதத்துக்குள்ளார இன்னும் 30 விதமான நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதலீடு செய்ய முடியும் NSE மூலிமான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணால் அமெரிக்காவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஜப்பானில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். ஆனால் என்ன கேட்டோம்னா நம்ம ஊர்லேயே நம்ம எதுவும் பண்ண முடியலன்னா வெளியூரில் போய் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சின்ன தொகைக்காக புரோக்கரேஜு, அந்த கரன்சியை மாற்றுறது, மறுபடியும் அந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு, அந்த நாட்டில் என்ன இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு, அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு என்ன இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு பயங்கரமான எக்ஸ்பென்ஸ் நடக்கும். நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நீங்கள் செலவு பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு 50,000 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுல வர்த்தே கிடையாது. அதுக்கு பேசாமல் வந்து நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால் கூட இந்த நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ETF ஒன்று வச்சுருக்காங்க. அதிலே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைன்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் உங்களோட விருப்பம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரையும் ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஷார்ட்ஸ் வீடியோவை போடுவேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.